பேபி, மணி என்ன இருக்கும்? தெரியல பப்பு, கடிகாரம் ஓடலை. சரி, உங்கள் ஃபோனையாவது பார்த்து சொல்லுங்களேன். அட என்ன பப்பு, ஃபோன்லாம் இங்கே இல்லை, அது ஹாலில் எங்கேயோ சார்ஜ் போட்டிருக்கேன். உன் ஃபோன் வச்சிருப்பேல, அதுலேயே மணியை பார்த்துக்கோ. அட என்ன பேபி, நானே ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். கிச்சனில் உள்ள கடிகாரத்தில் மணி ஓடும், அங்கே போய் மணி பார்த்துட்டு வாங்களேன். இருந்தாலும் உனக்கு கொழுப்பு தான் பப்பு. உனக்கு வேணும்னா நீயே எந்திரிச்சு போய் மணி பாரு, இல்லை சும்மா இரு. இப்போ மணியை பார்த்து என்ன செஞ்சு கிளிக்க போற நீ? ஒரு வேலையும் செய்ய போகிறதில்ல, அப்புறம் என்ன? என்ன பேபி இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பிட்ற வேலை எவ்வளோ முக்கியமான வேலை, அதெல்லாம் டைம் தவறாமல் கரெக்டாக வேலைக்கு நேரத்தோடு சாப்பிட்றணும். அதெல்லாம் டைம் பார்த்து செய்ய வேண்டாமா? அதுக்கு தானே கேட்குறேன். அட போமா, எனக்கு இங்கே வேறு வேலை இருக்குது. நீயே போய் மணி பார்க்கறதுனா பாரு, இல்லை சும்மா இரு. இப்போ பாருங்க நான் எப்படி மணி பார்க்குறேன்னு. ஏங்க, நான் கொஞ்சம் இந்த உமா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. ஏல என்ன மணி 6 ஆக போகுது. இந்த நேரத்தில் விளக்கு பொருத்தணும், நான் நைட்டு சாப்பாடுக்கு பார்க்கணும். இப்போ போயிட்டு அவள் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு கிடக்கிறா. ஒழுங்கா வீட்டில் இருந்து அந்த வேலையெல்லாம் முடிக்க சொல்லு பார்த்துக்கோ. அங்கே இங்கேன்னு சோவார போகிறதுலையே இருக்கிறது. மணி 6 ஆகுது, இன்னும் படுக்கையை விட்டு எலும்ப காணோம். சரி பேபி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. மணி 6 தான் ஆகுது, இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் கிடக்கு.